ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் எப்படி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேனோ அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் குருவியும் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுது. ஸோ காலையில் எந்திரிச்சது 5 o'clock, ஆனால் வெளியே வந்தது 5:45. இந்த மாதிரி கிளைமேட்டில் எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. ஆனால் ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு, கண்டிப்பாக எந்திரிச்சு டிஃபனு லஞ்சு எல்லாமே செஞ்சு தான் ஆகணும், பேக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக எந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ பையன் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டான். 5 o'clock எந்திரிச்சு டிவியை போட்டு போர்வையை போத்திட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். என்னடா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்டால், எனக்கு தூக்கம் வரல, அதனால் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். நம்ம எக்ஸாமுக்கு கூட காலையில் எந்திரிச்சு படிக்க மாட்டோம், ஆனால் டிவி பார்க்குறதுல அவ்வளோ சின்சியராக எந்திரிச்சு சோட்டா அப்படின்னு அது பார்த்துட்டு இருந்தான். நான் இந்த 1 week-ஆகவே ரெகுலராக கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இந்த 2 to 3 months-ஆகவே நல்ல முடி கொட்டுது. தலை சீவுனாலே கொத்து கொத்தாக முடி வருது. தலை சீவருக்கே பயமாக இருக்குது. அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் போதும் ரொம்ப ஹேர் ஸ்ட்ரென்த் லெஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த 1 week-ஆக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது இஞ்சி கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்குவேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சால்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாவே. நம்ம என்ன தான் ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் போட்டாலுமே நம்ம இன்டேக்காகவும் நம்ம ஹேருக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி குடிக்கிறேன். இந்த மாதிரி குடிக்கும்போது ஹெல்த்துக்கும் நல்லது, கூடவே நம்ம ஹேரு க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் நான் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்பா சொல்லுவார் அடிக்கடி, தலைக்கு கரெக்டாக எண்ணெய் வேணும், தலை வலிக்கணும், இல்லை தலை மறைச்சி அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அம்மா பற்றி தான் வந்துருச்சு, கரெக்டாக பராமரிக்காமல் நீ அதே மாதிரி பண்ணாது அப்படின்பாரு. ஆனால் அப்போ இருக்கிற ட்ரெண்டு மாதிரி போனி டைலு இது தான் போட்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட அம்மா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தலை பின்னி ரிப்பன் வச்சு 2 சைடும் பின்னி விடுவாங்க. சூப்பராக அடர்த்தியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டி சொட்டத்தலை வராதுக்கு அந்த அளவுக்கு முடி கொட்டுது. இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூஸை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஜூஸை வெறும் வயிற்றுலேயே குளிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைஜஸ்டிவ் கட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நேரம் அந்த நாளில் குடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அந்த நெல்லிக்காயோட ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் திங்ஸ் வாங்குறதுக்காக கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அரிசி இதெல்லாம் 25 கிலோ பையில் எடுத்துருவோம். ஸோ அதனால் அது தீரும்போது வாங்கிக்கிட்டால் போதும். அதே மாதிரி இட்லி அரிசி, உளுந்து மட்டும் அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும். அது உளுந்து அதிகமாக வாங்கி வச்சோம்னா சீக்கிரமாக உபயமாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வண்டு பிடிக்கிற அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை அடிக்கடி வாங்கிக்கலாம். பருப்பு வகைங்கள்லாம் 2 months once வாங்குவோம். இப்போ கொஞ்ச நாளாகவே பருப்பு வகைங்க எதுவுமே வாங்காமல் இருந்தோம். ஸோ 3 monthsக்கு மேலே ஆச்சு. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். என்னென்ன பருப்பு, என்னென்ன ஜாமான் இல்லையோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக. சைட் பை சைட் நான் சாப்பிட்டது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப்பை ஒரு க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டா லஞ்சுக்கு இன்றைக்கி தட்டைப்பயிறு வச்சு கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்யலான்னு சொல்லிட்டு தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலான்னு இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பே சூப்பராக இருக்கும். ஆனால் தட்டைப்பயிறு போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு குக்கரில் தட்டைப்பயிறு போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைக்க வச்சுட்டு இன்னொரு சைடு புளியை வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். சின்னவன் எந்திரிக்காத வரைக்கும் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடலாம். அதுக்குள்ளே நான் பாத்திரம் நேற்று விளக்கி வச்சுருந்ததெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி எடுத்துட்டேன் வெளியே எல்லாமே. ஸோ இந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீயாக ஒரு 10 o'clock மேலே ரொம்ப ஃப்ரீயாகவே ஆயிடும். புளி கரைச்சிட்டு வச்சதுமே சின்னவன் எந்திரிச்சு வந்துட்டான். உடனே கவுண்டர் டாப்பில் உட்காந்துட்டு நான் குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன். அவன் அபக்குன்னு உட்காந்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நானும் உன்னை இப்படி தான் கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவனும் உட்காந்து பழகிட்டான். பெரியவன் பிறந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் உட்காரலை, அதிகமாக இந்த மாதிரி உட்கார வச்சு வேலையை செய்யலை. ஆனால் சின்னவனுக்கு முக்கால்வாசி டைம் இந்த கிச்சனுக்குள்ளே தான் வேலை. புளி குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் அவன் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். விளையாடுறதுன்னா என்ன ஏதாச்சும் நோண்டிகிட்டு இருப்பான். அந்த எடைக்கு நான் பால் பெறி ஊற்றி வச்சுட்டேன். பாலில் எவ்வளோ ஆடை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். இது நிறைஞ்சதுக்கப்புறமா இந்த ஆடையை நெய் காய்ச்சிடுவேன்.
கொஞ்சமாக நெய் எடுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணலாக நல்லா வாசமாகவும் இருக்கும், சுத்தமான நெய்யாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து எடுத்துடுவேன். இந்த நெய் பத்தாது, நான் கூடவே வந்து நெய்யும் வாங்கிக்குவேன். டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவேன். அதில் ஆடை கட்டுறது எடுத்து வச்சுருவேன். குக்கரில் வந்து ஃப்ளேமில் வச்சு இது பண்ணால் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தோம்னா, ஸ்லோவாக விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா ஆடை கட்டியிருக்கும். அந்த ஆடையை வந்து ஈவினிங் டைம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். சைட் பை சைடு இவன் கூட கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு இங்கேயும் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாலில் குக்கரில் ஊற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி சமைக்கும் போது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கிறது, ஏன்னா பெரியவனுக்கு வந்து எல்லாமே பிடிக்காது, குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவான். இப்போ தான் கொஞ்சம் பழக்கிறேன். சின்னவனெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே சாப்பிடுவான் ஓரளவுக்கு, அட்லீஸ்ட் டேஸ்டாச்சு பார்ப்பான். ஆனால் பெரியவன் வந்து கொஞ்சம் நங்கல் பிடிச்சவன், எது கொடுத்தாலுமே வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். இதுலேயே நமக்கு டென்ஷன் ஆயிடுவோம். எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது எல்லாமே ஆஃப்டர்நூனே ஸ்கூல் விட்டுருவாங்க, 12 o'clock வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அதனால் ஏதாச்சும் மிரட்டி கிருட்டி சாப்பிட வைப்பேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ கொஞ்சமாக பழக்கி கொஞ்சமாக சாப்பிட பழகிருக்கான். குழம்பு சாதம்னா வெறும் காய் இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் கொடுக்கணும். இந்த வருஷம் தான் கொஞ்சமாக காய்கறிங்கெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் இந்த காய்னு கொஞ்சமாக வச்சுடுவேன். அதுலேயும் முக்கால்வாசி டிஃபன்லேயே இருக்கும், கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு வருவான். எப்படி தான் சாப்பாட்டை வந்து பொறுக்குவான்னு தெரியல. காய்கறி மட்டும் தனியாக இருக்கும், சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு நான் எங்கே போனாலும் சின்னவன் என் பின்னாடியே சுற்றுவான். நான் இப்போ தான் கிச்சன்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ரூம் வந்து இங்கே இருக்கிற பில்லோவெல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணலான்னு வந்தால் இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். போர்வைங்களெல்லாம் மடிக்க வைக்கலன்னா அவனும் என்னோட சேர்ந்துட்டு போர்வையை மடிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அலப்பறை பண்ணிகிட்ருக்கான். பெரியவன்கிட்ட இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. சின்ன குழந்தைலேருந்து 2 ஜேசிபி காரு ஏதாச்சும் கொடுத்துட்டா அதை வச்சு ஓட்டிகிட்டே இருப்பான். ஹால்லேயே உட்கார வச்சா ஹால்லேயே இருப்பான், பெட்ரூமில் இருந்தால் பெட்ரூம்லேயே இருப்பான். ஆனால் இவன் அப்படி இல்லை, சுட்டித்தனம், எங்கே போனாலும் பின்னாடியே வாழு மாதிரி வந்துகிட்டே இருப்பான். பாத்ரூம் போனால் கூட வந்துடுவான். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து எப்படா இவனை ஸ்கூலில் சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பெண் குழந்தை வேண்டும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனால் வந்து மித்து மட்டும் இருந்து சொல்லிகிட்டே இருந்தான், எனக்கு ஒரு பாய் பேபி தான் வேணும் என் கூட விளையாடுறதுக்கு அப்படின்னா. ஆனால் அவன் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான், இவன் ஏன்டா பிறந்தானோ, ஒரு பெண் குழந்தையாக பிறந்துச்சுன்னா அது ஒரு பார்பி டாலை வச்சு விளையாண்டுட்டே இருக்கும், இப்போ எல்லாத்துலேயும் பிடிங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். நான் கன்சீவாக இருக்கிற டைம்லேயே இவன் பயங்கர சுட்டித்தனமாக இருந்தான். என் டெலிவரி பீரியடு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஒரு ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பெரியவனுக்கு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், சின்னவனுக்கு அதையோட எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மித்துக்கும் திவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. சின்னவன் பயங்கரமாக அடிப்பான், ஆனால் பெரியவன் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யாராச்சும் கவனிக்காமல் இருந்துட்டா ஒரு அடி போடுவான் நல்லா. சின்னவன் வந்து மித்துவை அடிச்சிட்டாலுமே அவனுக்கு அடிபட்டிருந்தாலுமே இவனுக்கு தான் அடிபட்ட மாதிரி ஒன்று அழ ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல எனக்கு தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அடி வாங்குறவனுக்கு கூட சமாதானப்படுத்த வேண்டியதில்லை, இவனை தான் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா அதுக்கும் கத்திட்டு இருப்பான். சமையல் பண்ணும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சமைக்க முடியாது. இவனுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுப்பான், இல்லைன்னா கத்திரிக்கோள் எடுப்பான், ஏதாச்சும் ஒன்று தொலை பண்ணிகிட்டே இருப்பான். அவன்கிட்ட இருந்து அதை பிடுங்கி வேறு ஏதாச்சும் கொடுத்து சமாளிச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்துட்டேன். புளிக்குழம்பு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் தட்டைப்பயிர் ஆட் பண்ணுறங்காட்டி ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்கும் சாப்பாட்டுக்கு. நான் எப்படி செய்வேன் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் முழுசாக ஆட் பண்ணாமல் தட்டி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இல்லை, ஸோ பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாகவும் கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு பழம் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா புளி கரைச்சி வச்சு அதை ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கத்திரிக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சல் இதில் ஊற்றி, புளியோட பச்சை வாசனம் எல்லாம் போனதுக்கப்புறமா தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கணும்னா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடும். கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ டேஸ்ட்டு நல்லா பேலன்ஸாக இருக்கும்.
தட்டைப்பயிறு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த புளிக்குழம்பு இறக்கி வச்சோம்னா செமையாக இருக்கும். அது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தட்டைப்பயிறு குழம்பும் கூடவே வந்து தயிர் பெரவி ஊற்றி வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு. எப்போவுமே குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே லாண்ட்ரியில் துணி போடுறது, அப்புறம் பால் குடித்ததுக்கப்புறமா சிங்கில் போய் தூக்கி போட்டுட்டு வர்றது, இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்காட்டி அந்த வேலையெல்லாம் அவனுங்களே செஞ்சுக்குவாங்க. பெரியவன் வந்து குளிச்சு விட்டால் போதும் அவனே ட்ரெஸ் மாற்றிக்கிறது, சாக்ஸ் போடுறது எல்லாமே செஞ்சுக்குவான். மோஸ்ட்லி வந்து நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவனுக்கு சாப்பிட வைக்கிறது, இந்த ஒரு வேலை தான் செய்வேன். மோஸ்ட்லி அவனே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவான். சின்னவனும் அவனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறான். ஆனால் மோஸ்ட்லி வந்து சின்னவன் ரொம்ப டிசிப்ளினாகவே இருப்பான். எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துலையே வச்சுருவான். பால் குடித்ததுக்கப்புறமா அந்த பால் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து சிங்கில் தான் போடுவான். வண்டியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஹெல்மெட் போடாமல் விடவே மாட்டான். ஹெல்மெட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவன்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களும் நிறையா இருக்குது. சுட்டித்தனமும் அதே அளவுக்கு இருக்குது. 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஆனால் அவன் 8 மணிலேருந்து தாண்டிகிட்டு இருப்பான் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் 8:30 மணிக்கு கிளம்பினாலும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக போனால் தான் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் 8:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட வச்சுருவேன். ஸோ 8:45 மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புனா போதும். இங்கேருந்து ஸ்கூலுக்கு பக்கம்தான். ஸோ நானே டெய்லி ட்ராப் பண்ணிடுவேன், பிக்கப்பும் பண்ணிடுவேன். 8 மணிலேருந்தே ஸ்கூலுக்கு போகணும்னு ஒரே அலப்பறை. அங்கே போய் என்ன தான் பண்ணுவானோ என்னமோ தெரியல. ஆனால் 8 மணிலேருந்து லேட்டாச்சுன்னு நம்மளே டென்ஷன் படுத்திகிட்டே இருப்பான். ஒரு வழியாக 8:30 மணிக்குள்ளே எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அந்த டைம்லேயே சாப்பிட்டுட்டேன். ஸோ அப்போ கிச்சன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுவேன். கத்திரிக்காய் போடாமல் தட்டைப்பயிறு ஊற்றி குழம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம் வச்சுட்டு ஃபோர்க்கும் ஸ்பூனும் டவல் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே லஞ்ச் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கூலில் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு பழகிறான். இல்லைன்னா வீட்டில் என்ன தான் தங்கமே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். இந்த சிப்ஸு, முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான். லஞ்சுமே அப்படி தான். ஹெல்த்தியானது அதிகமாக சாப்பிட மாட்டான். எப்போவுமே தயிர் சாதம், பருப்பு சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான். ஆனால் காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவான். இருந்தாலும் எதுலையுமே பருப்பு இருக்கக்கூடாது, வாயில் தட்டுப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பான். இப்போ பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறான். நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே மித்துவும் திவியும் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. முடிச்சுக்கிறேன். என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.